ச்சே, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சனே தெரில. மறுபடியும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. நல்ல வேளை என்கிட்ட இன்னொரு டயர் இருந்துச்சு. இது மட்டும் இல்லைன்னா நான் வாழ்க்கை பூரா இங்கேயே மாட்டிக்கிட்டு இருந்திருக்கணும். வேலை பார்க்கும்போது விசில் அடித்தாதான் நல்லா இருக்கு. என் டயர் திரும்ப வந்துரு. டயர் எங்கே போகிற? நில்லு. இப்போ வேலையை காட்ட வேண்டியதாண்டா. ஓ, இன்னைக்கு நைட்ல நம்ம வீட்டுல ஃப்ரூட் சாலட் விருந்துதாண்டா. வா போலாம். கடைசி பேஸ் கட்டி தூக்கிட வேண்டியதுதான். என்னோட நேரமெல்லாம் இப்படி வீணா போச்சே. சரி விடுறா வைக்கு, நம்ம கிட்டதான் ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு. என்னது எல்லாம் கூட எங்கடா போச்சு? அதை எவன் எடுத்திருந்தாலும் சரிடா, நான் அதை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த என் கையில சிக்கினீங்க சதைச்சிருவேன்டா. சரி சரி, இந்த பழங்கள் எல்லாம் என்னோடது. அப்புறம் உங்களுக்கு பங்கு வேணும்னா நீங்க அதை என்கிட்ட தான் வந்து கேட்டாகணும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ராஜாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. எவ்வளவு சுவையா இருக்கு. இந்த விளையாட்டு நல்லா இருக்குமா? மறுபடியும் விளையாடலாம். நான் சாப்பிடுறதுல சாம்பியன் தெரியும்ல. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? மக்களே, நம்ம ஏன் ஒரு போட்டி வச்சுக்க கூடாது? போட்டியில ஜெயிக்கிறவங்க எவ்வளவு பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். தோத்தவன் ஜெயிச்ச சாம்பியனுக்கு வேலைக்காரனாவே இருக்கணும். நானும் வரேன். எல்லாரும் போட்டிக்கு தயாரா? தொடங்குங்க. என்கிட்ட வசமா மாட்டீங்கடா. உங்களை கட்டி போடுறதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணுமே. கிடைச்சிருச்சுடா. வாங்க ஓடிடலாம். எல்லாரும் எங்கடா போனீங்க? ஒழுங்கா என்கிட்ட திரும்ப வந்துருக்கடா. என்ன வலிக்குதா? ஒழுங்கா வெளியே வந்துருக்கடா. என் கையில மாட்ட. ஏடா உங்க புல்லட் எல்லாம் தீர்ந்து போச்சாடா? இது மோசமான குரங்குடா. இந்த சாப்பிடுவே.
இங்கே இருக்கடா, அவங்கள திரும்ப வந்து வச்சுக்கிறேன்டா. இது இன்னும் முடியலடா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான்டா. ஆஹா, ஒரு ஐடியாடா. பட்டாசு. இந்த பட்டாசுக்கு பயப்படாத ஆளே கிடையாதுடா. ஏ பாய்ஸ், இனிமே ஹண்டர்னு ஒருத்தன் நமக்கு இல்ல. வாங்க என்ஜாய் பண்ணலாம். அதுக்குள்ளேயே போட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சரி, நானும் வரேன். வேகமா ஆப்பிள் என்னது இது? இதுல இருந்து என்னமோ சத்தம் வருது. என்னாச்சு? எவன்டா இத பண்ணது? நானே தான்டா. ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டே ஆகணுமா? எங்க வாயிலே பட்டாசு வச்சுட்டியாடா? அவனை போய் ஒரு கை பாத்துருவோம். இவ்வளவு தானடா நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப வாங்கிக்கடா. அவளை விட்டுடு. அப்படின்னா இதை நீங்க வச்சுக்கோங்கடா. ஐடியா நல்லா வெடிச்சு ஷதரு. என்னோட பொறுமை எனக்கு ரொம்ப சோதிச்சுங்கடா. மேல போடு. இருக்கட்டடா காமெடி பீஸா தெரியுதாடா? இப்ப சொல்றா யாரு காமெடி பீஸ்? இத மண்டையில போட்டா முடி வளருமோ? அடே முட்டா பசங்களா, இப்ப வாங்கடா. என்னடா பசிதாடா உங்களுக்கு? நீங்களே சாப்பிடுறீங்களா? ஊட்டி விடுவாடா. என்னடா எஸ்கேப் ஆகுறீங்களாடா? உன்னை தாண்டா தேடிட்டு இருந்த. என் ட்ரக்லயே திருடுறியா? இல்ல, அதுக்கு நான் இல்லைங்க. அது வந்துங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்புறம் உன் கையில இதெல்லாம் எப்படி வந்தது? நில்லு, ஓடாத, சொல்றல நில்லு. இங்க போறியா இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வரேன், வெயிட் பண்ணு. இந்த நேரம்
நேரத்துல இங்க சாப்பாடை கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு. ஆ, 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 ரொம்ப நல்ல வாசனை வருது. வாடா. இருடா. கவலைப்படாத குட்டி பையா, சீக்கிரமா சாப்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். நாம இப்போ என்ன ஒரு அருமையான ஸ்மெல். இதோ நான் வந்துட்டேன். நம்மளால பறக்க முடியும்னு இப்பதான் தெரிஞ்சது. சாப்பாடு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஹண்டர் விக்கா, இவன் பிக்னிக் வந்திருக்கான். ஸ்மெல் அங்க இருந்து தான் வருது. சோடா அப்புறம் மீன், என்ன ஒரு நல்ல காம்பினேஷன்ரா. இப்போ நான் பூக்களை தேடி போக போறேன். ஏய், இதான் நல்ல சான்ஸ். அடேங்கப்பா, இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் பாரு. இந்த வாசனை தான் எனக்கு வந்தது. இது கேக்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்போதைக்கு நமக்கு இந்த கேக் போதுன்னு நினைக்கிறேன். வா, நாம போய் இதை பிரிச்சு சாப்பிடலாம். இந்த அறிவு கட்ட கரடிங்க நான் நினைச்ச மாதிரியே டிராப்ல மாட்டிக்கிச்சிங்க. ஆடடா. ஒரே சான்ஸ் தான்டா அண்ணா. நான் ரெடி. நானும் ரெடி. ரெண்டு. நீ அவுட்டு. அவுட்டு. சரி விடு, நானே அதை கட் பண்றேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ப்ரோயர் போய் கத்தி எடுத்துட்டு வா. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இதை தனியா சாப்பிட்ட பிராம்பல். எஸ் சார், நான் உனக்கு வெயிட் பண்றேன் அண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். நான் சும்மா பயந்த மாதிரி நடிச்சேன். ஏண்டா தம்பி, அந்த கத்திய போன வாட்டி எடுத்தி அது எங்க வச்சீங்க இல்லையே? என்ன இது? அவ என்னை ஏமாத்திட்டா பிராம்பல். கேக்கோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. என்னோட கேக். ஏய், எனக்கும் இதை நீ ஷேர் பண்றியா? ஏய், தள்ளி போ. உனக்கு என்ன பைத்தியமா? அச்சச்சோ, அந்த கேக். ஹேய், ஏய், ஒழுங்கா என்னோட கேக்கு திரும்ப கொடுத்துடு. தம்பி, அத மட்டும் நீ சாப்பிட்டு இருந்த. அந்த கேக் என்னோடது. உனக்கு தர மாட்டேன். கேக்கு கேக்கு கேக்கு. இவனுக்கு என்னதான் ஆச்சு? ஆஹா. என்னாச்சு? நான் மயக்கம் போட்டுட்டேன். எனக்கு தண்ணி வேணும். கொஞ்சம் இரு, இப்பவே தண்ணி கொண்டு வரேன். சுவையான கேக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு. இல்ல, என் கேக்ல இருந்து ஒழுங்கா உன் கையெடு. நீ தான் என் புது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேக்கி. அந்த கேக் என்னோடது. அது கொடுத்துடு. அதை என்கிட்ட கொடு. அந்த கேக் என்னோடது. கொடு. என்னோட கேக் அது கொடு.
சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இந்த கேக்ல என்னதான் இருக்கு? இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இது ஒரு சாதாரண கேக் தானே. ஹ, சரி, இத நானே டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். அங்க யாராச்சும் இருக்கீங்களா? அந்த கேக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுடா. இது அந்த விக்கோட குரலாச்சே. ஆஹா, என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குதுடா. எனக்கு கேக்கு நல்லாவே செய்ய தெரியும்டா. அது கூட நான் இதையும் சேர்த்து போட்டான்டா. ஓ அப்படியா? அவன் கேக்ல எதையோ கலந்திருக்கான். அது என்னன்னு கேட்போம். அடே ஹண்டர் விக், போகாத நெல்லு. ஆஹா, இது பிரயர் ஆச்சே. நான் செஞ்ச கேக்கு உனக்கு மட்டும் ஏன்டா வேலை செய்யல? நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? வலிக்குதே. பிரயர் விழுந்து விட்டான். அடிச்சு விட்டானே. பஞ்சர் ஆக்கி விட்டானே. இன்னைக்கும் அவன் தப்பிச்சிட்டான். கோபப்படுறதுக்கான மருந்தா? இப்பதான் புரியுது. அது அவனுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு பாக்குறேன். அவனோட வாயிலேயே அதை நான் போட்டுடுறேன். ஏய், அது என்னோட கேக்கு. எனக்கு சொந்தமானது. இத குடுங்க. நல்லதா போச்சுடா. எல்லாருமே அந்த கேக்க சாப்பிடாம தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்ட வேண்டியது. நல்ல வேலை ஒன்ன பிடிச்சிட்டேன். அதே தாண்டா, நான் வந்து எல்லாரையும் விற்க போறேன்டா. இப்பவே போய் கால் பண்ணுறேன். ஹாய், வணக்கம். நான் தாங்க ஹண்டர் விக்கு. இந்த ஏரியாலே பெரிய கையி. நான் இப்பவே இவங்க எல்லாரையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க எனக்கு நிறைய காசு கொடுப்பீங்கல்ல? முதல்ல சொன்ன அமௌண்ட்டே எனக்கு ஓகே தான். சரி, அது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. யா, சரி சரிங்க. ஓகே, குட் பை. நான் இப்ப பணக்காரனாக போறேன்டா. நீங்க எல்லாரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு. அடே, என்னடா நடக்குது இங்க? எல்லாத்தையும் எங்கடா கொண்டு போறீங்க? அப்படியே நில்லுங்கடா. சாப்பிட்ட கேக்கு செரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்டா. உங்களை எல்லாமே போச்சு. அதை ஒழுங்கா வச்சிருக்கடா. அடே, கொஞ்சமாச்சும் கொடுத்துட்டு போகடா. என்கிட்ட இருக்கிறதே இது மட்டும் தான்டா பிரயரு. ப்ளீஸ் என்கிட்ட அதை கொடுத்துடுக்கடா. சரி. அண்ணா, நான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி நீ மட்டும் அந்த கேக்ல இருந்து எங்களை காப்பாத்துன? சொல்றேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு விக்கு கிட்ட இருந்தா கிடைச்சது. இந்த பிரச்சனையை போக்கணும்னா கேக்க அழிச்சிடணும். ஓகே, அதனால அத தண்ணியில தூக்கி போட்டேன். அது வேலை செய்யும்னு நான் நினைச்சே பார்க்கல. அண்ணா, உனக்கு தெரியுமா அந்த கேக் நல்லா கூட இல்ல. அண்ணா, ஆனா அந்த ரெசிபி என்னன்னு பாத்தியாடா?